உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் ப்ளஸ் சூரியன் இணைவில் உண்டாக்கக்கூடிய இந்த புதன் ஆதித்யா யோகம், இதை நிபுணா யோகம் சொல்லுவோம். இந்த நிபுணா யோகம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய ஒவ்வொரு இலக்கையும் சார்ந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை பிரபல யோகமாக அமைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக தான் இது இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆற்றல் மிகச்சிறந்த ஆத்ம ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மைகள். இந்த மேன்மைகள் எப்படி இருக்குன்னா, உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அவரது இந்த இணைவு யோகமாக உங்களுடைய லக்னாதிபதியுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு ஒரு பிரபல அமைப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2014 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு கிட்டத்தட்ட இது 30 நாட்கள் இருக்கும். இந்த 30 நாட்கள் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த யோகத்தை பற்றி நாம் இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கன்னிராசி என்பர்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோகம், அதாவது இந்த நிபுணா யோகம் மட்டுமல்லாமல் குரு பார்வையில் இருக்கக்கூடிய நிபுணா யோகம். குரு பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையில் இந்த சூரியனையும் ப்ளஸ் உங்களுடைய ராசிநாதன் புதனையும் பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து இலக்குகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னா, வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பஞ்சமச்சனியினால் பலவித பாதிப்புகளை அடைஞ்சிங்க. அதற்கு முன்னாடி அர்த்தாஷ்டமச்சனியினால் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. ஆக அது ஒரு 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. அந்த 5 வருஷம் புரட்டி போட்டது, முதல் பாதிக்கப்பட்டவங்க தொழிலில் நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்க. கூட இருந்த பார்ட்னர்களால் மன உளைச்சலை அடைஞ்சிங்க. நம்பி மற்றவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அவங்க கண்ட்ரோலில் விட்டீங்க, எல்லாத்தையும் பறி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கடனாளியாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. வாழ்க்கையில் எப்படி வேணும்னாலும் வாழ்கிறத வாழ்க்கையில் இப்படி வாழ்கிறத தான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா புத்தி கூர்மையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இலகிய மனசும், பாசத்துக்கு அடிமையானவங்க. ஒருத்தர் மேலே பாசம், பந்தம், அன்பு, நட்பை வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக அவங்க மனசை விட்டு அது போகவே போகாது. செத்தாலும் மனசை விட்டு போகாத அளவுக்கு அன்பை வச்சு மேன்மைப்படுத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் ஏமாற்றங்கள் மட்டும்தான். இந்த ஏமாற்றங்களால் மன உளைச்சல் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு விரதிகளை சந்திச்சிட்டீங்க கடந்த காலகட்டங்களில். ஆனால் ஒன்று உண்மை, எவ்வளோ விரதி வந்தாலும், எவ்வளோ சிக்கல்கள் தந்தாலும், குடும்ப ரீதியில் எவ்வளோ பாதிப்புகளை சந்தித்தாலும் வேண்டியவங்களை கடந்த காலகட்டங்களில் இழந்து இருக்கீங்க. ஆக இது எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் உங்களுடைய வேகமும், உங்களுடைய தன்னம்பிக்கையும், உங்களுடைய வீரியமும் இதுவரைக்கும் குறையலை. காரணம், அதற்கு உங்களுடைய ராசி, இந்த ராசிக்கு அதிபதி, அந்த ராசியினுடைய அதிபதி புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி. ஒரு வீட்டில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது உங்களுக்கு மட்டும்தான். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சி யோகம். அதனால தான் இவ்வளோ கஷ்டங்களை கடந்து, அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லை, இதுக்கு மேலே நீ தலையெடுக்கிறதும் கஷ்டம், நீ வாழ்க்கையில் வளர்கிறதும் கஷ்டம்ட்டு மற்றவங்க உங்களை எடை போட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் சாதிச்சு காட்டணுன்ற வைராகியத்தோடு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக அதற்கு காரணம் உங்களுடைய தனித்துவம். கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவீங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிரக பலம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா சிந்திக்கணும். நீங்கள் 6ஆம் இடத்துல சனி இப்போ இருக்கார். 6இல் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுப்பார். எப்பேற்பட்ட எதிரி மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமைகளை நீக்கி விடுவார்.
அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஏன் சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் உங்களை பொறுத்தவரையிலும் 3வது நபர்களால் உங்கள் குடும்ப ரீதியிலையும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பலவிதமான சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க, இது எல்லாத்தையும் சரி செய்திடுவீங்க இந்த காலகட்டங்களில். காரணம், அஷ்டமத்தில் இருந்த ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வந்துட்டார். 2ஆம் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டார். ஜென்மத்தில் வந்தால் சில விஷயங்கள் டக்குன்னு நம்ம செய்யறதுக்கு யோசனைகள் வரும். ஆனால் அது கொஞ்சம் தடங்கள் ஆகிற மாதிரி தெரியும். ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை, ராகு பகவானுடைய பார்வை உங்களது 10ஆம் பார்வையில் உங்களது 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை முடிக்க முடியாத காரியத்தை கூட முடிச்சு காட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்புகளை உண்டாக்கிடுவார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தையும் அறிவையும் சிந்தனையும் அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கிடுவார். 7ல் இருக்கக்கூடிய ராகு தொலைத்தொடர்பு, வெளிநாடு வரைக்கும் ஒரு சிலர் தொழில்கள் செய்யக்கூடிய மேன்மைகள் உண்டாகும். இன்னும் சிலர் தொலைத்தொடர்பு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எல்லா லைன்லேயுமே நீங்கள் ஒரு தொழிலையும் வேலையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க. சிலர் ஆன்லைனில் திடீர் யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைச்சிடும். இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து மரியாதை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்துடுவீங்க. ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்துருவீங்க. நீங்கள் வந்த வேகத்துக்கு பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருந்தது. இந்த திடீர் சரிவுகளால் கடந்த 5 வருஷத்தில் பல இழப்புகள், பல குழப்பங்கள், அது மட்டுமல்ல இனம் புரியாத பதட்டம், இனம் புரியாத ஒரு பயம், திடீர் நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்ருப்பீங்க. வரக்கூடிய தருணத்தில் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய வேகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தயவு செய்து நடந்ததை நினச்சி உங்களுடைய வேகத்தையோ உங்களுடைய செயலாற்றலையோ அதை எனர்ஜியை நீங்களே அதை இழக்க வேண்டாம். அதை நினச்சி எதையும் மீண்டும் இழக்கிறது மட்டுமல்ல, உங்கள் கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களை பற்றி மற்றவங்க எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோ உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. உன்னால் இது முடியாதது செய்ய ஆகாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதை காதில் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சு பாருங்கள். உங்களை நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட விலகி நிற்பாங்க. காரணம் என்னென்னா, உங்கள் வளர்ச்சியை மற்றவங்க ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தரை ஜெயிக்கணும்னா பேசி ஜெயிக்கிறது கிடையாது. யாரையும் பேச வேண்டாம். உங்களை ஒருத்தர் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. உங்களை பல விதத்தில் உங்களை பேசியிருப்பாங்க. அப்போது இவங்களை நீங்கள் மீண்டும் பேசி தான் ஜெயிக்கிறது அது வெற்றி கிடையாது. நீங்கள் வாழணும், நீங்கள் வளர்ச்சி அடையணும். உங்கள் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பாருங்கள் அவங்களுக்கு. அப்போ தான் உங்களுடைய வெற்றி அவங்க கண்ணுக்கும் தெரியும். அது உங்கள் மனசார உங்களுக்கு அதை அடையிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதுதான். அதனால் உங்களுடைய வேகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குரு பார்வை 2ஆம் இடத்துல விழுது. குடும்ப ரீதியில் டைவர்ஸ் வரைக்கும் சிலர் போயிருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் மீண்டும் பேசி சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப உண்மையாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அதே உண்மையை அவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே கிடைக்கிறதில்ல, அந்த உண்மை அங்கே இருக்கிறதில்ல. அப்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியறதில்லை, உங்கள் மனசு ஜீரணிக்கிறது இல்லை. அப்போது ஒரு ஏமாற்றம் இல்லையா? அப்போ அந்த ஏமாற்றத்திற்கு உங்களுடைய கோபம் நியாயமானது தான். ஆனால் இங்கே பிரிஞ்சு வாழ்ந்து சாதிக்கிறத விட சேர்ந்து வாழ்ந்து சாதிக்கிறதுல தான் இங்கே உண்மையிலேயே ஒரு சந்தோஷமும் நிம்மதி இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் மறு வாழ்க்கைன்றது என்றைக்குமே உங்களுக்கு அது முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த வாழ்க்கையை சரி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இலக்குகள் அடைய போகிறீங்க, சாதிச்சு காட்ட போகிறீங்க. ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் இருந்த
கால அமைப்புகள் எதுவும் உங்களுக்கு சாதகமானது இல்லை, பாதகமானது. அந்த பாதகமான நிலையை மீண்டும் சாதகமாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்து கன்னிராசி அன்பர்கள், இன்னுமே சிலர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பலவிதமான குழப்பத்தோடு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். மீண்டும் நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவீங்க. மேலும் கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் புத்திரபாகியம் திருமணமாகி கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் 180 டிகிரியில் நேரடியாக பார்க்கிறார். அது ரொம்ப அருமையான அமைப்பு. கிட்டத்தட்ட இது ஒரு 8 மாத காலங்களாக இருந்தது. ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருந்ததுனால குரு எந்தவித பலனையும் உங்களுக்கு அளிக்கலை. அதனுடைய பிடியில் இருந்த அந்த ராகுவால் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கல. இப்போ கிடைக்கும். ராகு விலகிட்டார். இப்போது உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக முயற்சிகளை பலப்படுத்துங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மேலும் கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வரலை, நான் எவ்வளோ நம்பிக்கையோ கொடுத்தேன், என் கண்ணுக்கு எதில் எனக்கு வேண்டியவங்க கஷ்டப்படுறாங்களே, நல்லது செஞ்சேன், ஆனால் கடைசியில் அது எனக்கு பெரிய பாதிப்புகளாக மாறிடுச்சு. மீண்டும் நான் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை ஆளாயிடுச்சு. இது சரியாகுமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். மேலும் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இந்த ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளும், அதுவும் இல்லாமல் சிலருக்கு மருத்துவ சிகிச்சைகளும், இது எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிடும். மேலும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியிலையும் திருமண வாழ்க்கை ரீதியிலையும் சிலர் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் தொழில் சார்ந்த ரீதியில் நல்லா ஆரம்பித்தது அருமையாக போயிட்டு இருந்தது, திடீர் சரிவுகளால் இன்றைக்கி எல்லாமே முடக்கமாயிடுச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான மேன்மைகள் அடைவீங்க. மீண்டும் சாதிக்க போகிறீங்க. நல்ல லெவலுக்கு அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்து அவங்கள நல்ல இலக்கை அமர்த்த போகிறீங்க. இது நடக்கும். அடுத்து பெற்ற பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமையும். மேலும் உங்களது வாழ்க்கையில் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். அடுத்தது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சு வரக்கூடிய தருணமாக தான் இருக்கும். காரணம், இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 4ஆம் இடத்தை பார்த்தாலே பூமி, மண், மனை, சொத்துக்கள் சார்ந்தது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். அரசு உத்தியோகம் முயற்சி செய்து ஜஸ்ட் 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டேன், இதுக்கு மேலேயாவது வெற்றிகள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்களும் இருக்கும். மேலும் உங்களது சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கோ அதை சார்ந்து தான் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆக இது முழுமையாக கிடைக்குமா இல்லை ரொம்ப குறைவாக கிடைக்குமான்றது ஜாதகத்தை ஆராய்ந்தால் தான் தெரியும். அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் தான் அது உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் வளர்ந்து பல பேரை வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.